எஸ், பாகிஸ்தான் இந்தியா பார்டர் மாதிரி தெரியுது. பாலைவனம் மாதிரியே ஒரு ரோடுங்க. மதுக்கெட்டான் சோலை மாதிரி தாங்க. பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கேயே தான் நிற்கிறோம். ஒன்றுக்கு பின்னா ஒரு 10 மலைகள் இருக்கும் போல். இங்கே பாருங்கள், காட்டு மாடுங்க. வெல்லிங் வச்சதெல்லாம் புட்டுக்குச்சு. ஒரு கரடு முரடான காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. 10 to ஈவினிங் 5 மணி வரைக்கும் தாங்க டைமிங்க. ஸோ நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்துடுங்க. கைஸ், என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு 50 ரூபாயா. இங்கே பேகை வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பேகை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, 10 ரூபாயா. இங்கே பாருங்கள், கீலாம் கொடுத்துருக்காங்க. இந்த கீயை தொலைச்சிட்டா தரமாட்டாங்களாமா. ஸோ கைஸ், மைசூர் பேலஸ்க்கு வந்துட்டோம். கைஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா சேர் ரூம். இந்த காலத்தில் பயன்படுத்தின கண்ணாடியை பாருங்கள், நம்ம தெரியணும் பாருங்கள். ஹாய், சில்வர் சேர், திரும்பி சில்வருங்க. சாரிங்க, இது ஏதோ பணப்பெட்டி நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை. பக்கத்து நாடு, பக்கத்து கண்ட்ரியில் உள்ள ஒரு இன்விடேஷன், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இது மாதிரி தான் இன்வைட் பண்ணுவாங்களாம். இங்கே பாருங்கள், இந்த போர்டில் எழுதியிருக்காங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்தால் இங்கேருந்து தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அவுட்டர் வியூ வேறு லெவலாக இருக்குது. பல வழி இருக்குது நம்ம ஊர் போகிறதுக்கு. ஸோ அதில் ஒன்று தான் செலக்ட் பண்ணி போக போகிறோம். எஸ், ஐ எம் RTR Vicky. Where are you from? Videos recording. Yes. From Chennai. Chennai, I am Tiruchi. I am Tiruchi. This is my channel name. Miss, miss. RTR Vicky. Yes. I will tell you now. வருவேன். Bye bye. Okay, thanks bro. அவங்க நம்ம ஃபேன்ஸுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ கைஸ், மைசூர்லேருந்து கிளம்பியாச்சு. மைசூர் பேலஸை விசிட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இது செகண்ட் டைமு. ஸோ பைக் ரைடிங்கில் வந்து ஃபஸ்ட் டைமு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம் லாஸ்ட் டைமு. காலேஜ் படிக்கும்போது ஐவின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுங்க. பக்காவாக இருக்குது பாருங்கள், வேறு லெவல். இங்கேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியுமா? Take me one picture, please. Thank you so much, bro. Thank you, bro. Okay, bro, bye, bro. Guys, ஒரு ப்ரோ எந்த ஸ்டேட்டுன்னு தெரில, நம்மளுக்கு ஒரு பிக்சர் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க் டு. ஸோ கைஸ், நம்ம நினச்ச மாதிரி போயிட்டுருக்கு எல்லா பிளானிங்கு. 2022க்குள்ளே ஓரளவு தமிழ்நாடு கவர் பண்ணிட்டோம். இப்போ அதர் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கர்நாடகா வரைக்கும் வந்திருக்கோங்க. கன்னடம் தான், ஜிலேபியை பிச்சு வச்ச மாதிரி எங்கே பார்த்தாலும் எழுதி வச்சுருக்காங்க கன்னடத்தில். எங்கேயாச்சும் தான் இங்கிலீஷ் இருக்குது. நமக்கு ABCD தெரியும்னால எழுத்து கூட்டி படித்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓடிடலாம். ப்ளஸ் கூகுள் மேப் இருக்காப்புல. ஸோ நோ ப்ராப்ளம். 90 மீட்டர்ஸ்லேருந்து ரைட் போக சொல்லுது. ஸோ எங்கே போனாலும் ஒன்று மட்டும் மாறலைங்க, மனிதம். லாங்குவேஜ் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, பட் ஆனால் மனிதம் வந்து சேமாக தான் இருக்குது. கோவா வேர்ல்டு ஏதோ ஜூன்னு நினைக்கிறேங்க. நமக்கு டைம் இல்லை, ஸோ வந்து அதெல்லாம் அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஐயோ, தப்பான ரூட்டில் போகிறோங்க. நம்ம தகவல் பலகையில் வந்து கன்னடமும் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குங்க. ஸோ தப்பிச்சு வந்துட்டுருக்கோம். ப்ளஸ் கூகுள் மேப் இருக்குது. ஏதோ அறகுற இங்கிலீஷை வச்சு நம்ம எங்கே வேணாலும் சுற்றிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ABCDயை போட்டு எஸ்ஸு வாசு ஐயு வில்லு கேனு கூட்டு சாலு ஃபுட்டு அது மாதிரி போட்டு போயின்னே இருக்கலாம். பாருங்கள், வெல்டிங் வச்சதெல்லாம் புட்டுக்குச்சு. இங்கிட்ட லூஸாக இருக்குது. ஏதோ இந்த ஒரு போல்ட் இருக்குங்க. இங்கே ஒரு போல்ட், இங்கே ஒரு போல்ட். அந்த போல்ட்லாம் நிற்கிது. சேஃபாக போயிடுவோமா வீட்டுக்கு? ஆடுது, பரவாயில்ல, இருந்தாலும் போய் தானே ஆகணும். ஊரில் போய் பார்த்துக்கோங்க. டபாக்ஸ் எப்படியாவது என் கூட வந்துடு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க ட்ராவல். ஆனால் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். லாங்குவேஜ் மட்டும்தாங்க மாறுது, மற்றபடி மனிதம் உணர்ச்சிகள் எல்லாமே ஒன்று தான். இங்கே பாருங்கள், கொல்லிக்கல் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். அடுத்தது கொல்லிக்கல் டு நம்ம தமிழ்நாடு பார்டர் தான். பர்கூர்
பர்கூரை நோக்கி போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து பாருங்கள், ஹில்ஸோட வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது. தடைகள் பல 100 வந்தாலும் இடையில பல ஆசை கனவுகள் இருந்தாலும் அதெல்லாம் தகர்த்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி யோசிச்சு போனால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஹில்ஸ் ஏர் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றது தெரியல. காட்டுக்குள்ளேயே தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க தீனிக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டங்க. நம்மளாச்சும் எப்படியாச்சும் சாப்பிட்றலாம். பட் ஆனால் இவங்க இந்த வறண்ட பூமியில் என்னத்தை சாப்பிட போகிறாங்கன்றது தெரியல. கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் மாதிரி தெரியலங்க, ஏதோ பாகிஸ்தான் இந்தியா பார்டர் மாதிரி தெரியுது. இங்கே பாருங்களேன், சுற்றிலுமே வறண்ட பூமியாக தான் இருக்குது. நம்ம மட்டும்தான் காட்டுக்குள்ளே ரைட் பண்ணிகிட்ருக்கோங்க. பர்கூருங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க பர்கூருக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாருங்கள், ரோடு பயங்கரமாக இருக்குது. சுற்றி முற்றி பார்த்தா இது ஹில் ஏரியா மாதிரியே தெரியல, ஏதோ பாலைவனத்துக்குள்ளே வந்த மாதிரி. வா, செம்மையாக இருக்குது ரோடு. பசிக்குது வேறங்க. வாழைப்பழமும் சாக்லேட்டும் தான் பைப்பில் இருக்குது. அதே சாப்பிட்லான்னு பார்த்தா இங்கே குரங்கு நண்பர்கள் வந்துடுவாங்களோன்ற ஒரு பயம் வேறு இருக்குது. ஹில் ஏரியாக்குள்ளே போகலான்ட்டு ஒரு கரடு முரடான காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. நல்ல வேலை பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் போகும். ஆனால் மழை காலத்தில் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக பசுமையாக இருந்து இங்கே பாருங்கள், கீழே எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு அப்படின்ட்டு. அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாங்க. கீழே விழுந்தோம் அப்படின்னா மறுக்கையாக தான். ஸோ நம்ம பொறுமையாகவே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்குவோம். ஒரு ட்ராவல் போகணும் அப்படின்னா எவ்வளோ தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு போவோமாங்க, ரொம்ப பச்சிக்குது. ஸோ லைட்டாக சாப்பிட்டு போங்க. வனவிலங்கு நண்பர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த வறண்ட காட்டில். நம்ம லஞ்சு பார்க்குறீங்களா என்னான்ட்டு? கர்நாடகா வாழைப்பழம், தமிழ்நாடு சாக்லேட். இந்த ரோடை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. அப்புறம் ஹில்ஸை பாருங்கள், சுற்றிலுமே வறண்டுருச்சுங்க. ஒரு விலங்கினா கூட இல்லை. வனவிலங்கு நண்பர்கள் ஒருத்தர் கூட இல்லைங்க. ஸோ அவ்வளோ ட்ரையாக இருக்குது. ரெய்னி சீசனில் வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் புதுவிதமான ஒரு மலை பிரதேசமாக இருக்குது. பாலைவன மலையோ இது. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் தமிழ்நாடு பார்டரை ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேங்க. இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரல. 2-3 காட்டு புறாக்களை பார்த்துட்டேங்க. மற்றபடி இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ எப்போ இந்த மாதிரி லாரி மட்டும் வருதுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கேயே தான் நிற்கிறோம். யாரும் ஹெல்ப்பு கூட வர மாட்டாங்க. சேடில் ரேக் உடஞ்சிருச்சுங்க. ஸோ இல்லாட்டி ஆஃப் ரோடு இங்கே வேறு லெவல் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு மாதிரி தாங்க இருக்குது. இந்த ஹில் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிகலா டு அந்தியூர் ரோடுங்க. நம்ம டாப் பாக்ஸோட ரேக்கு மட்டும் உடையில அப்படின்னா இந்நேரம் நம்ம தமிழ்நாடு பார்டர் ரீச் பண்ணியிருக்கலாங்க. ரொம்ப நேரமாக இது மாதிரி தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரோம் அந்த ரோட்டில் தான். ரெய்னி சீசனில் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் தெரியுது. அங்கிட்ட ஒரு நீரோடை வர மாதிரி இருக்குது பாருங்களேன். இது வந்து நம்ம அதர் கண்ட்ரிலாம் இல்லை, நம்ம இந்தியாவில் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ கைஸ், நீங்கள் ஆஃப் ரோட் பைக்னால் அந்த ரோட்டில் தாராளமாக வரலாம். ஸ்போர்ட்ஸ் பைக்னால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. ஆனால் இது மாதிரி ஏரியாவுக்கு வந்தால் தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். வாவ், ரைட் சைடில் ஒரு ஓடை ஓடுதுங்க. தண்ணி கொஞ்சோண்டாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், காட்டு மாடுங்க. காட்டிலே சுற்றுற மாடுன்னு நினைக்கிறேன். வறண்ட பூமியிலையும் அதுங்களுக்கு தேவையான தீனியை சாப்பிட்டு லைஃப்பை ஓட்டிகிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ கைஸ், நம்மளும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனம் தளராமல் இது மாதிரி போராடி சாப்பிட்ணுங்க. போராடி வாழணுங்க. சாப்பிட்ணும், வாழணும். கை காட்டு புறா மாசுங்க. வாவ் வாவ் வாவ். இந்த மலைக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மலை தெரியுது. அதுதான் நம்ம பர்கூரா ஏன்னு தெரியல. நம்ம மட்டும்தாங்க ரைட் பண்ணிகிட்ருக்கோம். பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 மலை கடந்து வந்துட்டோங்க. எனக்கு ஏதோ லடாக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது. அங்கே என்ன மரம் இருக்காது, இங்கே மரமாக இருக்குது. எதுவும் காஞ்சு போய் பாருங்கள், ஃபுல்லாகவே அடர்ந்த காடு.
மதிக்கெட்டான் சோலை மாதிரி தாங்க. பைக்கை விட்டுட்டு உள்ள 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வெளில வரமாட்டோம். நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஃபோன் தொந்தரவும் இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ தான் பாலைவனத்தை பற்றி பேசிக்கிருந்தோம். பாலைவனம் மாதிரியே ஒரு ரோடுங்க. எப்படா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. வாவ், நம்ம ஹிமாலயன் வச்சுருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம், எந்த மாதிரி ரோடாக இருந்தாலும் நம்ம சூப்பராக முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ கைஸ், இது மாதிரி தான் பல தடைகள் வந்தாலும் நம்ம ரைடிங்கை நிப்பாட்ட போகிறதில்ல. ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் என்னோடய வாழ்க்கையிலையும் நிறைய தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெஞ்சிட்டு போயிட்டே இருப்போங்க. அப்போ தான் ஒரு புதுவித வழியோ புதுவித ஒரு வாழ்க்கையே கிடைக்கும் நமக்கு. அடி வந்துட்டோங்க, ஏதோ ஒரு பார்டர்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு எல்லையை தொட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அப்போடா, இந்த ஜிலேபி மாதிரி எழுத்தை பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சுங்க கன்னட மொழியிலே. ஆஹா, வந்துட்டோமா இல்லையா? ராம்புரா போலீஸ் ஸ்டேஷன், பார்டர் லிமிட் என்ஸ். அப்பாடா, என்னங்க இந்த ஒரு பெரிய ரிவர் போகுது. வாவ், பரவாயில்லைங்க. நம்ம தமிழ்நாடு ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கர்நாடகா ரோடு ரொம்ப கேவலமாக இருந்தது. ஈரோடு மாவட்ட ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எம்மாடி, ஒரு 6-7 மணி நேரம் கன்னடமாக பார்த்து ஒரு மாதிரி புழுத்து போச்சுங்க. பாடி, நம்ம ரோடு வந்துட்டோம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம தமிழ்நாடு ரோடு. பாடி, இந்த மாதிரி ரோடை பார்த்து எவ்வளோ நேரங்க ஆச்சு. ஏன் அங்கிட்டு இப்போ ரோடு போடாமல் வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல. கர்நாடகா மக்கள் பாவங்க. காடு சரியான ரைடுங்க. ஆனால் இன்னைக்கு டேய் நான் வரேன்டா, ஆர்னு கூட அடிக்க மாட்றாங்க பாருங்கள். பட் ஆனால் ரெய்னி சீசன் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது சம்மர் சீசனால் ரொம்ப வறட்சியாக இருக்குது. நமக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. ரோடும் தரமாக போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஹேட்ஸ் ஆகுங்க. இங்கெல்லாம் ரோடு போட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம சாலை பணியாளர்கள். அவங்களுக்கு நன்றி கூறிட்டு போய்கிட்டே இருப்போங்க. என்னங்க யானை வரும்னு போர்டு போட்டிருக்காங்க, பார்த்துக்கலாங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன சொல்ல போனால். ஸோ கைஸ், நீங்களும் பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படாதீங்க. நிகழ்கணத்தில் வாழுங்க. நானும் அது மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன். நீ பெரிய இவனா, நீ என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லைங்க, நம்ம நிறைய இடம் ட்ராவல் போனதுனால ஓரளவு இப்போ தான் வாழ்க்கைன்னா என்னன்னே புரிய ஆரம்பிக்குது. இல்லை, நம்ம பாலைவன அந்த கரடு முரடான சாலையெல்லாம் கடந்து வந்தால் தான் இப்படி ஒரு நல்ல மாதிரி ஒரு ரோடு கிடைக்கிது. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் பல கஷ்டம் வரும். கரடு முரடான பாதை இருக்கும், பாலைவனம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்தால் தாங்க இது மாதிரி ஒரு ரோடு கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். பள்ளத்தாக்கு பகுதி மெதுவாக செல்லவும். அடே நண்பா, நான் வந்து பிளாக் பால் வச்சுருக்கேன், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பள்ளத்தாக்கு ரோடானாலும் சரி, செங்குத்தான ரோடானாலும் சரி, நம்ம வந்து காற்றை கிழிச்சிக்கிட்டு போவோம். பிகாஸ் ஆஃப் நம்மள்கிட்ட பிளாக் பால் இருக்கான், எப்போதுமே நம்மளை கைவிட மாட்டாப்புல. லடாக்கில் கடந்து வந்த மாதிரியே எனக்கு தோணுதுங்க. பிகாஸ் ஆஃப் அங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 அந்த மேகத்துக்கு பின்னால் எத்தனை மலை இருக்குன்னே சொல்ல முடியல. ரோடும் வளைஞ்சு வளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டாங்க இது மாதிரி ஹில்ஸ் ரைடில். வேற லெவலாக இருக்குது. வாவ், சைடு இருந்தது இலையுதிர் காடுகள், இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பசுமை மாறா காடுகளோ. பா, ஆமாங்க, ஃபால்ஸ் வர மாதிரியே இடம்லாம் இருக்குது. நம்ம தூரம் போய் பார்ப்போங்க. நண்பர்கள் விளாண்டுட்டு இருக்காங்க, குரங்கு நண்பர்கள். ஸோ எந்த டிஸ்டர்ப் பண்ணிட வேணாம், ஆர்னு கூட அடிக்கக்கூடாது. பாய் நண்பாஸ். இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குரங்குங்க. அங்கே முதுமலையிலே பார்த்தோம் இது மாதிரி ஒரு குரங்கு. ஹில்லோட ரோடை பாருங்கள், ஒரு லாரி போகிற அளவுக்கு தான் இருக்கு. நான் முந்திடுவோமா? முந்திடலாங்க. ஸோ அவங்ககிட்ட ஸ்பேஸ் இருந்தது, ஆப்போசிட்டில் எதுவும் வெஹிக்கிள் வர மாதிரி தெரியல. ஸோ வந்து நம்ம முந்திட்டோம். 15 மலையை சுற்றி வந்துட்டாங்க. பர்கூர் இன்னும் வரலை, தட்டக்கரை அப்படின்ற ஊர் தான் வந்திருக்கு. இதுக்கப்புறமும் ஒரு மலை இருக்குங்க, ஊசி மலை அப்படின்ற ஒரு பேரில். அது எப்படி இருக்குது என்னன்னு தெரியல, வாங்க அதையும் பார்ப்போம். ஹில்ஸ் ரைடு முடிச்சுட்டு போகும்போது ஒரு மன வருத்தம் இருக்குங்க. ஐயோ, ஹில்லில் விட்டுட்டு போகிறோமே, இந்த மாதிரி ரோடு மறுபடியும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி. அடுத்த ட்ரிப்பு போகிற வரைக்கும் அதே மைண்ட் தாட்டு தாங்க இருக்கும். பைக் ரைடராக இருந்தால் தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ கைஸ், நீங்கள் ஒரு பைக் ரைடராக இருந்து இது மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில்
டெக்ஸ்ட் பண்ணியிருப்போங்க. பாருங்களேன், மேலே ஏதோ மூங்கில் மரம்னு நினைக்கிறேங்க. அங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மூங்கில் மரம்னு நினைக்கிறேன். அப்படி தான் தெரியுது பார்க்க. அபாயகரமான வளைவு, மெதுவாக செல்லவும். நான் மெதுவாலாம் செல்ல மாட்டேங்க, பிகாஸ் ஆஃப் நம்மள்ட்ட பிளாக் பெல்ட் இருக்குது. எவ்வளோ பெரிய வளைவாக இருந்தாலும் நம்ம அசால்ட்டாக கடந்து போயிட்டே இருப்போம். சன்செட் ஆக போகுது. மாலை வேளையிலே காட்டு ரோட்டிலே பிளாக் வலையிலே போகும்போது இதை விட வேறு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்க தோணுது. வளைஞ்சு போயிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டராக ஹில் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க தொடர்ச்சியாக. ஆனால் போர் மட்டும் அடிக்கவே இல்லைங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா. கழுத்து மட்டும் அப்போதைக்கு அப்போ வலிக்குங்க. ஏன்னா கோப்ரோ வந்து முன்னால் மாட்டி விட்ருக்கோம்ல, ஸோ அப்போ மட்டும் லைட்டாக கழுத்து வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். மற்றபடி பெருசாக ஒன்றுமே தெரியாதுங்க. சொன்னலைங்க, அந்த காஞ்ச மாதிரி இருக்கிறது இதெல்லாம் மூங்கில் தான். இதில் இருந்தால் மூங்கில் அரிசி வருமோ என்னங்க. ஹில்ஸ் ரோடு முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா என்ன போகினே இருக்குது. அடிவாரத்துக்கு வந்துட்டோமா சமவெளி பகுதிக்கு, அதனால தான் தாமரை கரைன்றாங்களா என்னன்னு தெரியலையே. காய்ஸ், நம்ம பர்கூர் டு அந்தூர் ரோடுங்க. வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். ஹில்ஸு வந்துக்கிட்டே இருக்குது. அப்பா, ஹில்ஸு ஓட்டி அப்படியே சளிச்சு போச்சுங்க. அந்தளவு ஹில்ஸ் ரோடாக வருது. பார்க்க கண்ணு கொடுத்து வைக்கலங்க. ஒரு 2 நாள் கூட இந்த ரைடிங்கை தொடரலாம் போல், அந்தளவு இருக்குது. ஃபுல்லாகவே ஹில்ஸு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 குன்றாச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். 50 குன்று இல்லை மலைன்னு கூட சொல்லலாங்க. அங்கேனாக்கியாங்கன்னு கும்பிட்டா தெரியும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியுங்க. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான். அங்கே பாருங்கள், மலையை பாருங்கள். ஒன்றுக்கு பின்னா ஒரு 10 மலைகள் இருக்கும் போல். போய்கிட்டே இருக்குங்க. ஹில்ஸு பயங்கரமான ஹில்ஸுங்க. ஆனால் செம்ம அட்வென்ச்சர் ட்ரிப்பு தான் இது. நானும் அப்போ சமவெளி பகுதி வரும், இப்போ சமவெளி பகுதின்னு ஓட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு 70 கிலோமீட்டராக ஓட்டிக்கிட்டே தாங்க இருக்கேன். இல்லை இறங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லங்க. செம்மையாக கார்னரிங் பண்ணுறாப்புல, கட் அடிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ரோட்டில் ரொம்ப சேஃபாக ஓட்டணுங்க. ஏன்னா பாறை சரிஞ்சு கிடக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். பாருங்கள் நண்பர்கள், நண்பா பார்த்துங்க. எப்போதுமே சேஃபாக போங்க. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்ட்டு சொல்லிட்டு யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணிடக்கூடாது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பீடு போகலாம். காய்ஸ், ஏதோ எலிஃபெண்ட் இருக்கதா சொன்னாங்க பக்கத்துலேயே, பார்த்து போக சொல்லி. எங்கே இருக்கு என்னன்னு தெரியலையே. ஓகேண்ணே. எங்கங்க எலிஃபெண்ட் நண்பா? வரேன் வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஹில்ஸ் ரைடும் முடிஞ்சுதுங்க. வருத்தமாக தான் இருக்குது. இது மாதிரி ட்ராவல் அட்வென்ச்சர்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்போங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஹில்ஸ்க்கு போய் நல்ல ஒரு அட்வென்ச்சரான வீடியோ போடலான்னு இருக்கேன்.